வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று கேட்கவிருப்பது திரு ராஜேஷ்குமார் அவர்களின் நாளும் தெரிந்து கொள் கிரைம் நாவல் பாகம் 2. சத்தியமூர்த்தியும் அவருடைய குடும்பமும் போஸ்ட்மார்ட்டம் போலீஸ் சம்பிரதாயங்களை முடித்துக்கொண்டு பரத்குமாரின் கையினால் கொல்லி வாங்கி சாம்பலாகி போன 2வது நாள். இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரனை அந்த உயர்தர போலீஸ் அதிகாரி இன்டர்காமில் கூப்பிட்டு தன் அறைக்குள் வரச் சொன்னார். விரைப்பாக நின்று நேர்பார்வை பார்த்த ஜெகதீஸ்வரனிடம் மேஜை மேலிருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டே அந்த அதிகாரி கேட்டார். சத்தியமூர்த்தி விவகாரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு க்ளூவும் கிடைக்கல சார். போலீஸ் டாக்ஸ் ஸ்மெல் டிஸ்டர்ப் ஆயிருக்கு சார். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல டாக்ஸ் நகரல, வீட்டையே சுத்தி சுத்தி வந்தது. வெடிச்ச குண்டு எந்த ஜாதி? ஜெல்லட் சார். பங்களாவுக்கு பின்னாடி கிடைச்ச ஃபுட் பிரிண்ட்ஸ் என்ன சொல்லுது? உருப்படியான தகவல் ஏதும் கிடைக்கல சார். மிஸ்டர் ஜெகதீஸ்வரன். எஸ் சார். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னீங்களே, என்னது? உருப்படியான தகவல் ஏதும் கிடைக்கல. இந்த கேஸை 1 வருஷம் நீங்க டீல் பண்ணினாலும் சரி, எந்த விதமான உருப்படியான தகவல் கிடைக்க போறதில்ல. எஸ், இட்ஸ் ட்ரூத். இந்த சத்தியமூர்த்தி கொலை விவகாரத்துல அரசியல் கலந்திருக்கு. அரசியல் இருக்க ஒரு முக்கியமான புள்ளி இதுல சம்பந்தப்பட்டு இருக்கார். சோ இந்த கேஸ் நகர போறது இல்ல. நீங்களும் அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஏதாவது தடயம் கிடைச்சா அதை வச்சுக்கிட்டு டீப்பா கிளறாதீங்க. கேஸை பட்டும் படாமலே ஹேண்டில் பண்ணுங்க. நீதியும் தர்மமும் இப்படியெல்லாம் அல்ப ஆயுசுக்கு செத்து போனா இந்தியா ஏன் வறுமை கோட்டுக்கு கீழே போகாது? மனசுக்குள் எண்ணி இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன் அந்த ஆத்திரத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் வெறுமனே தலையாட்டி எஸ் என்றார். இந்த கேஸ்ல எத்தனை பேர் இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? சப் இன்ஸ்பெக்டர் ராஜன், 6 காப்ஸ். அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுங்க. எஸ் சார். அந்த துரைராஜோட கேஸ் கோர்ட்டுக்கு எத்தனாம் தேதி வருது? வர மாசம் 5ஆம் தேதி சார். அந்த விசாரணையை யார் டீல் பண்றாங்க? இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். ஓகே, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் மிஸ்டர் ஜெகதீஸ்வரன். அடுத்த மாசம் தானே நீங்க ரிட்டையர் ஆக போறீங்க? ஆமா சார். இருக்கிற கொஞ்ச நாள்ல வம்பை விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. மறுபடியும் சொல்ற, கேஸை மட்டும் பட்டும் படாம ஹேண்டில் பண்ணுங்க. எஸ் சார். யூ மே கோ நவ். இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன் விரைப்பாக சல்யூட் ஒன்றை விநியோகித்துவிட்டு அறையை விட்டு அகன்றார். அவர் போனதுமே அந்த உயர்தர போலீஸ் அதிகாரி உடம்பை முன்னுக்கு கொண்டு வந்து கருப்பு டெலிபோனில் ரிசீவரை எடுத்துக்கொண்டு கொழுத்த தன் ஆள்காட்டு விரலால் டயலை சுழற்றினார். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் யாரோ எடுத்தார்கள். ஹலோ, போலீஸ் அதிகாரி குரல் கொடுத்தார். வணக்கம் சார், நான் காவல்துறை. கேஸ் இனிமே நகராது சொல்லியிருக்கேன் சார். நோ, எந்த தொந்தரவும் வராது. துரைராஜ் விசாரணை தானே? இன்ஸ்பெக்டர் பால்ராஜை இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணி அதை ஒழுங்குபடுத்திட்டு அடுத்து வரப்போற ப்ராசிக்யூட்டர் செலெக்ஷன் மட்டும் நீங்க பாத்துக்கணும். என்னோட ப்ரமோஷனையும் மனசுல வச்சுக்கோங்க சார். மேலும் ஒரு 5 நிமிஷம் பல்வரிசை பூராவும் தெளிய இழுத்து பேசிவிட்டு ரிசீவரை வைத்தார். காந்தாசிரமம் கோயில் படிக்கட்டுகளில் மேவாய்களை தாங்கியபடி உட்கார்ந்திருந்தார்கள் பரத்குமாரும் அக்ஷயாவும். 1 வார தாடி கருமை பரத்குமாரின் மேவாயில் தெரிய கண்களுக்குள் ஒரு கனமான சோகம் கோட்டிங் அடித்திருந்தது. அந்த சாயந்தர வேலை இருட்டுக்குள் போய்க் கொண்டு இருக்க கோயில் கும்பல் சொருப்பமாயிருந்தது. கோயில் ஒலிபெருக்கியில் மெலிதான குரலில் கந்த சஷ்டியை படித்து கொண்டு இருந்தது. தூரத்தில் கஞ்சமலை ராபின் ப்ளூ நிறத்தில் தெரிந்தது. பரத், நீங்க இந்த 1 வாரத்துல ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க பரத். கையில் வைத்திருந்த டைரியின் மேல் அட்டையை ஆள்காட்டு விரலால் கீறிக்கொண்டு இருந்த பரத்குமார் கண்ணீர் மின்னும் கண்களோடு அவளை ஏறிட்டான். தழுத்தழுத்த குரலில் சொன்னான், எனக்கு எல்லா உணர்ச்சியுமே மறத்து போச்சு அக்ஷயா. இந்த 1 வாரமா நான் பசிச்சு சாப்பிடல. 1 மணி நேரம் கூட சேர்ந்தா போல தூங்கல. அண்ணியும் மந்தாங்கிரியும் பிணங்களா சிதறி கிடந்த அந்த காட்சி தான் மனசுல அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. இது பண்ணினவன் யாருன்னு மனசு பூராவும் ஒரே இரைச்சலா இருக்கு. போலீஸ் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவாங்க பரத். 2 நாளா எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்ல அக்ஷயா. ஏன் அப்படி சொல்றீங்க? போலீஸோட நடவடிக்கையில லேசா ஒரு மாற்றம் தெரியுது. கேஸை திசை திருப்ப பாக்குறாங்க.
என் அண்ணனோட தொழில் ரீதியான எதிரிகள் இந்த காரியத்தை பண்ணியிருக்க கூடுன்னு என்கிற மாதிரி விசாரணை நடத்துறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணனுக்கு அது மாதிரியான தொழில் ரீதியான எதிரிகள் கிடையாது. இந்த உண்மையை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்களா பரத்? சொன்னேன். அவர் என்ன சொல்றாரு? விசாரணையை ஒரே பக்கத்திலிருந்து செய்யக்கூடாது, நாலா திசையிலிருந்து விசாரணையை செய்யணும். உங்க பிரதர் ஒரு ஃபேமஸ் லாயர். அவருக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவி கிடைச்சப்போ அதை பார்த்து நிறைய லாயர்ஸ் பொறாமைப்பட்டு இருந்தாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் கூட இந்த காரியத்தை பண்ணியிருக்கலான்னு சொல்றாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி ஏதாவது கேள்வி கேட்டா மழுப்பலா பதில் சொல்றாரு. போலீஸ் இன்னும் ஒரு வாரத்துல இந்த கேஸை கழுவி விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்ஷயா முழங்காலை கட்டிக்கொண்டு மேவாயை அதில் பதித்து கொண்டே கேட்டாள். போலீஸ் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாகவும் உன் அண்ணனுக்கு விரோதிகள் இருக்கலாம் இல்லையா பரத்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோ அக்ஷயா, இது என் அண்ணனோட டைரி. இந்த டைரியில 15 நாளைக்கு முன்னாடி என் அண்ணன் எழுதியிருக்கிற வாசகங்களை படிச்சு பார்த்தா நீ அந்த மாதிரி சொல்ல மாட்ட. டைரியை அவளிடம் நீட்டி அந்த பக்கத்தை எடுத்து கொடுத்தான் பரத்குமார். அக்ஷயா பார்வையை அந்த பக்கத்தில் போட்டாள். கிறுக்கலான கையெழுத்து ஒரு பக்கம் பூராவும் ஓடி இருந்தது. இன்று எனக்கு ஒரு துரதிருஷ்டமான நாள். சட்டமும் சத்தியமும் மரணப்படுக்கையில் விழ ஆரம்பித்திருக்கின்றன. நேர்மைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. பெற்ற தாயே தன் குழந்தைகளை கொல்லும் கொடுமை இங்கேதான் நிகழ்கிறது. எது எதில் போய் முடியும்? குற்றம் செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊரிலும் கோர்ட் எதற்கு? அதில் வாதாட வக்கீல்கள் எதற்கு? என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கும் சில வழக்குகளை முடித்துவிட்டு நான் என் உத்தியோகத்தை ராஜினாமா செய்ய போகிறேன். இப்பேற்பட்ட அரசாங்கத்திற்கு உழைப்பதை காட்டிலும் ஒரு மளிகை கடை வைப்பதே உத்தமம். படித்துவிட்டு நிமிர்ந்தாள் அக்ஷயா. இப்ப நீ என்ன சொல்ற அக்ஷயா? அண்ணனை கொன்னது தொழில் ரீதியான எதிரியா? இருக்க முடியாது பரத், நிச்சயமா இருக்க முடியாது. அரசியல் ரீதியாகத்தான் இந்த கொலைகள் நடந்திருக்கு. அவங்க யாருன்றத போலீஸுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை நான் தரப்போறேன் அக்ஷயா. அண்ணனோட விவகாரத்துல போலீஸை நம்பி பிரயோஜனம் இல்ல. உங்களால என்ன செய்ய முடியும் பரத்? நான் மட்டும் இந்த வேலையில இறங்க போறதில்ல அக்ஷயா, நீயும் தான். பரத், உன்கிட்ட தனியா சில விஷயங்களை பேசணும் தான் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்கிட்ட பேச போறீங்களா? ஆமா. என்ன பேச போறீங்க? துரைராஜ் உன்னுடைய சித்தப்பா தானே? ஆமா. துரைராஜ் தியாகேசரை எதற்காக கொலை செஞ்சாருன்னு உனக்கு தெரியுமா அக்ஷயா? தெரியும். சித்தப்பா விரும்பின ஒரு பெண்ணை அந்த தியாகேசர் தன்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு கெடுத்துட்டாரா. அதனால்தான் அந்த கொலை. துரைராஜ் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாரா? அடிக்கடி வரமாட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் வருவாரு. அப்படி வந்தாலும் எங்க அப்பா கிட்ட அவர் பேச மாட்டாரு. எங்க அம்மா கிட்டே பேசிவிட்டு போயிடுவாரு. ஏன் அது மாதிரி? துரைராஜோட போக்கு என் அப்பாவுக்கு பிடிக்காது. கட்சி செல்வாக்க இருக்கிற ஒரு பேர்வழி கிட்ட போய் ஒட்டிக்குவாரு. அவர் கூடவே சுத்திக்கிட்டு நாளை தள்ளுற ரகம் அவரு. அவர் பேச்செடுத்தாலே அப்பா திட்டுவாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இந்த தேதிக்கு அவர் வயசு 40. ஆனா கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்? வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி, துரைராஜ் மேல உங்க அப்பாவுக்கு வெறுப்பு தாண்டி? ஆமா. துரைராஜ் அந்த தியாகேசரை கொலை பண்ணியிருப்பான்னு நம்புறாரா? நம்புறாரு. பின்ன ஏன் துரைராஜை தண்டையில நின்று காப்பாத்த விரும்புறாரு? அதுக்காக வக்கீல் கூட ஏற்பாடு பண்ணி பணத்தை செலவழிச்சாரு உங்க அப்பா. என்ன இருந்தாலும் தம்பி இல்லையா பரத்? அக்ஷயா, நான் ஒரு விஷயம் சொன்னா உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும். என்ன? முகம் மாறினாள் அக்ஷயா. உங்க அப்பாவுக்கு நிதி வசதி எப்படி? ரொம்பவும் புவர். மழை இல்லாம 2 வருஷமா விவசாயத்துல வருமானமே கிடையாது. 3 மாசத்துக்கு ஒரு தடவை காலேஜ் ஃபீஸ் கட்ட 10 தடவை லெட்டர் எழுதினால்தான் பணமே அனுப்புவாரு. நிதி நிலைமையில அவ்வளவு மோசமா இருக்கிற உங்க அப்பா துரைராஜுக்காக வாதாட வக்கீலுக்கு ரூபாய் கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது என் தம்பியை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. நிஜமாவா? 100% நிஜம். உங்களுக்கு யார் சொன்னாங்க பரத்? ரொம்பவும் நம்பிக்கையான ஒருத்தர் சொன்னாரு. யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா பரத்? அண்ணனோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர். அவரும் லாயர் தான். அவர் ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா அப்பா மேல உங்களுக்கு சந்தேகம், அப்படிதானே? நான் அப்படி சொல்லல அக்ஷயா. உங்க அப்பாவுக்கும் உங்க சித்தப்பாவுக்கும் டேர்ம் சரியில்லைன்னு நீ தானே சொன்ன. ஆனா உங்க அப்பா இன்னைக்கு துரைராஜுக்கு ஆயிரக்கணக்கா செலவு பண்றாரு. எப்படின்னு நீ யோசிச்சியா? அக்ஷயா யோசனையில் விழுந்தாள். பரத்குமார் மறுபடியும் ஏதோ சொல்வதற்காக வாயை திறந்த வினாடி பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. பெண் குரல்.
சார், பரத்குமார் திரும்பினான். அந்த பெண் நின்றிருந்தாள். இளம் பெண், முகத்தில் கொஞ்சம் ஏழ்மை வாசம். பளிச்சென்ற நிறத்தில் இருந்தார். நீங்க ப்ராசிக்யூட்டர் சாரோட பிரதர் தானே? ஆமா என்று சொன்ன பரத்குமார் எழுந்து அவள் அருகில் வந்தாள். நீங்க யாரு? என் பேர் சுகந்தி சார். சாரதா காலேஜில் BA படிச்சுட்டு இருக்கேன். என்னோட படிப்புக்கான செலவு சார் தான் ஏத்துக்கிட்டு இருந்தாரு. இங்கே இந்த கந்தர்ஸ் மரத்துக்கு வர வழியில உடையார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஊரோட மெயின் ரோட்லயே எங்க வீடு இருக்கு சார். பரத்குமார் மௌனமாய் அவளையே பார்க்க அவள் தொடர்ந்தாள். ப்ராசிக்யூட்டர் சாருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைச்சே பார்க்கல சார். அண்ணனை நீங்க கடைசியா என்னைக்கு பார்த்தீங்க? 15 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிருந்த. நான் போன நேரம் வாசல்ல போலீஸ் ஜீப் நின்றுட்டு இருந்தது. போலீஸ் ஜீப்பா? ஆமா சார். உள்ள யார் இருக்காங்கன்னு நான் ஜன்னல் வழியை அட்டி பார்த்தேன். இன்ஸ்பெக்டரோ DSPயும் உங்க பிரதரோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க பேச்சு குரல் நான் கேட்கல சார். உங்க பிரதரோட குரலை கேட்டேன். கொஞ்சம் கோபமா பேசிக்கிட்டு இருந்தாரு. கோபமாகவா? ஆமா சார். என்ன பேசினார்? DSP சார், காக்கி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல? மேலிடத்திலிருந்து வர அண்டர் கிரவுண்ட் நியூஸ்களுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தா சட்டம் அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும். இந்த வார்த்தைகளை தான் ப்ராசிக்யூட்டர் சார் நான் ஜன்னல் கிட்ட போகும்போது சொல்லிட்டு இருந்தாரு. பரத்குமார் திரும்பி தனக்கருகே நின்றிருந்த அக்ஷயாவை பார்த்தான். அக்ஷயா லேசான பதட்டத்தோடு அந்த பெண் சுகந்தியை ஏறிட்டாள். ப்ராசிக்யூட்டர் சார் வேற என்ன பேசினாரு? நான் அதுக்கப்புறம் அங்கேயே நிற்கல, திரும்பிட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறப்போ நாம ஏன் உள்ள போகணும்னு திரும்பிட்டேன். ப்ராசிக்யூட்டர் கூட பேசியிருந்தது யார் யாருன்னு சொன்னீங்க? இன்ஸ்பெக்டரும் DSPயும். அவங்க 2 பேரையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் சார், பார்த்துருக்கேன். மறுநாள் காலை 10 மணி. சாசரி மிதமான சூட்டில் இருந்த டீயை சர்ரென்று உறிஞ்சி வயிற்றுக்குள் அனுப்பிவிட்டு காலியான சாசரை கீழே வைத்தார் DSP ராஜசேகரன். கான்ஸ்டபிள் உள்ளே வந்து விரைத்து சொன்னார். ப்ராசிக்யூட்டரோட பிரதர் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கார் சார். உள்ளே அனுப்பட்டுமா? ராஜசேகரன் புருவங்களில் ஆச்சரியப்பட்டார். என்ன பார்க்கறதுக்கா? ஆமாம் சார். என்ன விஷயம் கேட்டியா? இல்ல சார். சரி, வர சொல்லு. கான்ஸ்டபிள் விரைப்பு தளர்ந்து நகர்ந்து போன வினாடி பரத்குமார் உள்ளே வந்தான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் பரத்குமார் சொல்லிக்கொண்டு எதிரே இருந்த நாற்காலியை காட்டினார். பரத்குமார் உட்கார்ந்தான். கேஸ் எவ்வளவு தூரம் மூவ் ஆகி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்தேன் சார் என்றார் DSP. மேஜையின் மேலிருந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து ஒரு சிகரெட்டை உருவி உதட்டில் பொறித்து கொண்டு லைட்டரை தேடிக்கொண்டு சிகரெட் வாயோடு சொன்னார். கேஸ் அசையாமலே அப்படியே இருக்கு. இந்த கேஸ்ல எதுவுமே பிடிபடல. DSP சார், நான் ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா? கேளுங்க. லைட்டரை கண்டுபிடித்து பற்ற வைத்து சிகரெட்டின் முன்னூச்சியை பொசுக்கிக் கொண்டு தலையாட்டினார் DSP. ப்ராசிக்யூட்டரோட உயிருக்கு ஆபத்து இருக்குமோன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? தெரியும். தெரிஞ்சுதானே செக்யூரிட்டி காப்ஸ் போட்டேன். காப் செக்யூரிட்டி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே டைனமைட் எப்படி சார் வெடிச்சது? யாரோ ஜன்னல் பக்கமா வீசிட்டு போயிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு வந்த கான்ஸ்டபிள் ஜன்னல் எல்லாம் மூடி வைக்க வேண்டாமா? ப்ராசிக்யூட்டருக்கு கான்ஸ்டபிள் எவ்வளவோ வான் பண்ணிருக்காரு. உங்க பிரதர் அலட்சியமா இருந்திருக்காரு. இந்த கொலை எதனால நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க DSP சார்? ஏதாவது முன்விரோதம், பொறாமை? நான் அப்படி நினைக்கல சார். பின்ன ஏதாவது அண்டர் கிரவுண்ட் நியூஸா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன சொன்னீங்க? அண்டர் கிரவுண்ட் நியூஸா? ஆமா சார். எனக்கு புரியலையே. மேலிடத்திலிருந்து வர நியூஸுக்கு பேர் தான் அண்டர் கிரவுண்ட் நியூஸ் சார். அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து அந்த நியூஸுக்கு என்னோட பிரதர் உரிய மரியாதையை தராததுனால அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சார்? DSP ராஜசேகரன் பாதி சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் இட்டு ஆத்திரமாய் தேய்த்தார். நல்ல இமேஜினேஷன் இல்ல சார், நடந்த உண்மை. நடந்த உண்மையா? வாட் யூ மீன்? வாட் டு யூ சே? 15 நாட்களுக்கு முன்னாடி என்னோட பிரதர் வீட்டில் வச்சு மீட் பண்ணிருக்கீங்க. உண்டா இல்லையா? ஆமா, சந்திச்சு பேசினோம். அந்த சமயத்துல அந்த அண்டர் கிரவுண்ட் நியூஸ் அடிபட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ராங் மெசேஜை யார் கொடுத்தது? சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கீங்களேன். நியூஸ் உண்மையா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியணும். யூ ஆர் ராங் மிஸ்டர் பரத்குமார். அந்த மாதிரி நியூஸ் எதுவும் வரல.
அதை பத்தி உங்க பிரதர் கிட்ட பேசவும் இல்லை. அந்த எக்ஸ் பொய் சொல்லியிருக்காங்க. உங்க பிரதர் கிட்ட பேசுறதெல்லாம் இதான். உங்களை யாரோ 2 பேர் மிரட்டுனதா சொன்னீங்க. கேஸை தொடர்ந்து நடத்துறதா இருந்தா நீங்க நடத்துங்க, இல்லைன்னா வேற ப்ராசிக்யூட்டர் வச்சு இந்த கேஸை மூவ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஒரு அண்டர் கிரவுண்ட் பேர் வழிக்கு பயந்துகிட்டு கேஸை நடத்தாம விட்டா காக்கி யூனிஃபார்ம் போட்ட உங்களுக்கும் அது கேவலம், இந்த கருப்பு கோட் போட்ட எனக்கும் அது கேவலம் என்று சொன்னார். பரத்குமார் உதட்டை கடித்து கொண்டு அவரையே பார்க்க டிஎஸ்பி கேட்டார், என்ன பாக்குறீங்க பரத்குமார்? அந்த எக்ஸ் சொன்னதுக்கும் நீங்க இப்ப சொல்றதுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு டிஎஸ்பி சார். யார் அந்த எக்ஸ்ன்னு சொல்லுங்க, நேரடியா விசாரிப்போம். சாரி சார், நான் அதை சொல்ல விரும்பல. அந்த எக்ஸ் சொன்னது சரியோ தப்போ அந்த பேச்சை இப்போ விட்டுடலாம். பிரதரோட மேட்ருக்கு வருவோம். இந்த கொலைக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமா சார்? நான் அப்படி நினைக்கல. பின்ன எப்படி நினைக்கிறீங்க? சொந்த வாழ்க்கையில சத்தியமூர்த்திக்கு எதிரிகள் இருக்கவே முடியாதா என்ன? அவர் அட்டன் பண்ணின எல்லா கேஸுமே ஜெயிச்சிருக்கு. பெரும்பாலும் குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அந்த தண்டனையால பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் இவர் பேர்ல கோபமா இருந்திருக்கலாம். நான் அப்படி நினைக்கல சார். பின்ன அந்த துரைராஜ் கேஸ்ல இவர் ஆஜராவதை விரும்பாத யாரோ ஒரு முக்கிய புள்ளி இந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம். அமைச்சர் அற்புதராஜ் கிட்ட மனு கொடுத்து விஷயம் கூட பிடிக்காம போய் யாராவது ஒருத்தர் இந்த காரியத்தை பண்ணியிருக்கலாமே. அதை நாங்களும் விசாரிச்சுட்டு வரோம். முதல்ல 2 நாள் போலீஸ் காட்டின சுறுசுறுப்பு கடந்த 4-5 நாளா இல்லை சார். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொலையாளியை கண்டுபிடிக்க நான் உதவலாமா சார்? தாராளமா. இன்னைக்கு புதன்கிழமை சார். அடுத்த புதன்கிழமைக்குள்ள கொலையாளியை மடக்கி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் சார். நாற்காலியை தள்ளிக்கொண்டு விருட்டென்று எழுந்தான் பரத்குமார். அக்ஷயாவுக்கு சட்டென்று விழிப்பு தட்டியது. கதவின் தாழ்பால் வாசப்புற கதவில் பலக் என்று விலகும் சத்தம், யாரோ தொண்டையை செருகும் சத்தம், தொடர்ந்து குழப்பமான பேச்சொலி. கட்டிலில் இருந்து எழுந்து உட்கார்ந்து இருட்டில் பார்வையை உன்னிப்பாக்கி மேஜையின் மேல் இருந்த டைம் பீஸை பார்த்தாள். நேரம் 1:05. இந்த நேரத்திற்கு நம் வீட்டிற்கு யார் வந்திருக்கிறார்கள்? யோசித்துக் கொண்டே மெதுவாய் நடந்து அரை ஜன்னலை திறந்து ஹாலை எட்டி பார்த்தாள். ஹாலின் அரை இருட்டில் அப்பாவும் இன்னொருத்தரும் தெரிந்தார்கள். நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார்கள். அம்மா சோரோரம் சாய்ந்து நின்று இருந்தாள். வந்தவர் மெதுவான குரலில் கேட்டுக்கொண்டு இருந்தார். சென்னையில் இருந்து உங்க மக வந்திருக்க போல இருக்கு. ஆமாங்க. பெண்ணோட பெயர் என்ன? அக்ஷயா. என்ன படிக்குது? பிஎஸ்சி. படிப்பு முடிஞ்சது சொல்லுங்க. ஏதாவது ஒரு வாரியத்துல உத்தியோகம் வாங்கி கொடுத்துடலாம். பொண்ணு இப்ப தூங்கிட்டு தானே இருக்கா? ஆமா. முழிச்சுக்கு போறா. போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே பெரிய பொண்ணையும் பார்த்துட்டு வாங்க. பெரிய பொண்ணு அவ தாய் மாமன் ஊரு திருவிழாக்கு பார்க்க போயிருக்கா. நாளைக்கு தான் வருவா. சொல்லிக்கொண்டே அம்மா தன்னுடைய அறையை நோக்கி வரவும் போய் கட்டிலில் விழுந்து போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு ஒரு கழித்து படுத்தாள். அம்மா கதவை திறப்பது தெரிந்தது. லேசாய் கதவை தட்டி பார்த்தாள். அக்ஷயா அசையாமல் மௌனம் காட்டினாள். அம்மா கதவை வெறுமனே மூடிக்கொண்டு ஹாலுக்கு மறுபடியும் போனாள். அக்ஷயா அசந்து போய் தூங்குறா. அம்மா சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே அக்ஷயா மறுபடியும் கட்டிலை விட்டு எழுந்து ஜன்னலுக்கு வந்து காதுக்கு கூர்மை கொடுத்திருந்தாள். சொல்ல வேண்டிய விஷயத்தை 5 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுற ருத்ரமூர்த்தி. பிராசிக்யூட்டர் சத்தியமூர்த்தியை நான் ஹதம் பண்ணிட்டதால அடுத்த விசாரணைக்கு வேற ஒரு பிராசிக்யூட்டர் வரா. அநேகமா மதுரை டிஸ்ட்ரிக்ட் பிராசிக்யூட்டரா இருக்கலாம். அவர் பேச பேச ருத்ரமூர்த்தி குறுக்கிட்டார். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு நல்ல மனுஷனான பிராசிக்யூட்டர் சத்தியமூர்த்தியோட குடும்பத்தை கொன்னது கொஞ்சம் கூட சரியில்லை சார். என் தம்பி துரைராஜ் எல்லாம் இந்த உலகத்துல வாழறதுக்கே லாய்க்கு இல்லாதவன். நீங்க அவனுக்காக தண்டனையிலிருந்து காப்பாற்ற விரும்புறீங்கன்னு தெரியல. அவன் விடுதலையாகி வந்த அப்புறம் நான் காரணத்தை சொல்றேன் ருத்ரமூர்த்தி. அது வரைக்கும் அவசரப்படாம இரு. கேஸை நான் நடத்தின சந்தேகம் வரும்னு நினைச்சுதான் உன்னை நடத்த சொல்லியிருக்க. நீ துரைராஜுக்கு அண்ணன். கேஸை நடத்தினா தம்பியை காப்பாத்துறதுக்காக கேஸை நடத்துறதா சொல்லுவாங்க. என் பொண்ணு அக்ஷயாவுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்கு சார். சந்தேகமா? என்ன சந்தேகம்? சித்தப்பாவுக்கும் உனக்கு தான் என்னைக்குமே ஆகாதே. சித்தப்பா பகீரங்கமாகவே எல்லாருக்கும் தெரியும்படியா கொலை பண்ணியிருக்காரு. அவரை ஏன்பா நீ காப்பாத்த நினைக்கிறேன்னு கேக்குறா.
கேஸை நடத்த நிறைய பணம் செலவாகும். அந்த அளவுக்கு உன்கிட்ட ஏது காசுன்னு கேக்குறா. நான் என்ன பதில சொல்லட்டும் சார்? நீங்க பணம் தரதா சொல்ல முடியுமா? இனிமே கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும். 2 சாட்சிகளை புதுசா செட்டப் பண்ணியிருக்க. அடுத்த விசாரணையில நம்ம வக்கீல் காங்கிரீட் ப்ரூஃபோட அரசாங்க தரப்பு சாட்சிகளை பிச்சு உதற போறாரு. நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சொல்லுங்க. இந்த கேஸ்ல உங்களையும் ஒரு சாட்சியா போடணும்னு வக்கீல் சொல்றாரு. செத்து போன ப்ராசிக்யூட்டர் சத்தியமூர்த்தி துரைராஜை ஒரு லோஃபர்னு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதை முதல்ல உடைக்கணும். நீங்க கோர்ட்டுக்கு வந்து என் தம்பி ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்திக்கிட்டு என் கூட தான் இருந்தான்னு நீங்க சொன்னா அந்த லோஃபர் பாயிண்ட் அடிபட்டு போயிடும். என்னை பொய் சொல்ல சொல்றீங்களா? வேற வழி? இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கிங்க. கேஸுக்கு வேண்டிய செலவை பண்ணுங்க. பணம் வேணும்னா நம்ம பங்களாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் நம்ம ஆள் மூலமா இல்லைன்னா நானே பணத்தை கொண்டு வந்து தரேன். வேண்டாங்க, நீங்க போன வாரம் கொடுத்த பணமே இன்னும் மிச்சம் இருக்கு. துரைராஜுக்காக நீங்க இவ்வளவு பணம் செலவு பண்றதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவன் உங்களுக்கு ஒரு பிஏ மாதிரி இருந்தான், அவ்வளவுதான். அதுக்காக போய் கையமர்த்தினார் அவர். உங்களுக்கு துரைராஜ் வேண்டாதவனா இருக்கலாம், எனக்கு அவன் வேணும். செஷன் கோர்ட்ல அவனுக்கு தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிச்சாலே போதும். ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல தண்டனையே இல்லாம அவனை வெளியே கொண்டாந்துருவேன். ப்ராசிக்யூட்டர் கொலை வழக்குல என்னை சம்மந்தப்படுத்திடாதீங்க சார். நான் 2 பொண்ணை வச்சிட்டு இருக்குவேன். அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, போதுமா? ருத்ரமூர்த்தி, நீங்க இந்த கேஸை மாத்திரம் நடத்துங்க போதும். ருத்ரமூர்த்தி தலையாட்ட அவர் எழுந்தார். நான் புறப்படுறேன். என்னோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு, மறந்துடக்கூடாதுன்றதுக்காக டெய்லி ஷீட் காலண்டருக்கு பின்னாடி எழுதி வச்சிருக்க. குட், நான் வரட்டுமா? காரை எங்கே நிறுத்திருக்கீங்க? தெருமுனையில ஆலமரத்துக்கு கீழே சொல்லிக்கொண்டே அவர் வாசலை நோக்கி போனார். அவருக்கு முன்பாய் போய் கதவை திறந்து விட்டார் ருத்ரமூர்த்தி. அம்மா நாற்காலியில் மேல் இருந்த பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு பீரோவை நோக்கி போனாள். வந்தவரை வழி அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்த ருத்ரமூர்த்தி மனைவியிடம் படபடவென்று வைத்தார். தானா வந்து காலை சுத்திக்கிட்ட இந்த பாம்பு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல வேதம். அந்த பாழா போனவனுக்காக இவன் ஏன் இப்படி செலவு பண்றான்? அவனால ஒத்த காசு யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. அந்த தருதலையை காப்பாத்துறதுக்காக இவன் எதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும்? ஒண்ணுமே பிடிபடல. அந்த ஆளை இனிமே எங்க வீட்டுக்கு வர சொல்லாதீங்க. நீங்களே அவர் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருங்க. வீட்டுக்கு வரவன் ஒரு சாதாரண பேர் வழியா இருந்தா அப்படி பட்டுன்னு சொல்லிடலாம் வேதம். இவன் ஊர்ல ஒரு முக்கியமான புள்ளி. அரசியல் பலம் நிறைய இருக்கு. இவன் பேச்சுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மதிப்பு இருக்கு. இவனை நம்ம பகச்சிக்கிட்டோம்னா நம்ம குடும்பமே நாரி போகிற மாதிரி பண்ணிடுவான். அவனுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி பாவலை பண்ணிக்கிட்டு துரைராஜோட கேஸு முடிஞ்சது கழண்டுக்க வேண்டியதுதான். இந்த வக்கீல் குடும்பத்தை நாசம் பண்ணின இவனெல்லாம் உருப்படுவானா? வேதம் பொறுமிக்கொண்டே பீரோவை சாத்தினாள். இருவரும் ஹாலின் இடது கோடியில் இருந்து தங்களுடைய அறையை நோக்கி போனார்கள். ஹால் வெளிச்சம் கண்ணை மூடிக்கொண்டு இருட்டுக்கு வந்தது. அக்ஷயா நெற்றியில் அருமின வியர்வையோடு கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். வந்த ஆசாமி யார்? டெய்லி ஷீட் காலண்டருக்கு பின்னால் வந்த ஆசாமியின் டெலிபோன் நம்பரை குறித்து வைத்திருப்பதாக அப்பா சொன்னாரே. நம்பரை குறித்து கொண்டு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் கேட்டால் ஆசாமி யார் என்று சொல்லிவிடுவார்கள். நம்பரை போய் பார்க்கலாமா? இப்போது வேண்டாம். அப்பாவும் அம்மாவும் தூங்கின பிறகு ஹாலுக்கு போகலாம். யோசித்து கொண்டே கொட்ட கொட்ட விழித்தபடி படுக்கையில் சாய்ந்தாள் அக்ஷயா. நிமிஷ பனிக்கட்டிகள் உருக ஆரம்பித்தது. ஹால் கடிகாரம் 2 மணி அடித்த போது கட்டிலிருந்து எழுந்தாள் அக்ஷயா. மெல்ல நடந்து போய் அரைக்கதவை திறந்தாள். ஹாலை எட்டி பார்த்தாள். ஹாலில் இருட்டும் வெறிச்சென்ற அமைதி மட்டுமே விரவி கிடந்தது. கதவை சத்தம் வராமல் இன்னும் அகல திறந்து கொண்டு ஹாலுக்குள் நுழைந்தாள். சத்தம் எழுப்பாமல் மெதுவாய் நடந்து போய் ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே தெரிந்த டெய்லி ஷீட் காலண்டரை நோக்கி போனாள். பழனி முருகன் அபயகரத்தை காட்டி ஓம் என்று சொல்லிக் கொண்டு இருக்க கேலண்டரின் பின்பக்கத்தை திருப்பினாள். இருட்டில் எதுவும் தெரிய மறுத்தது. கேலண்டரை கழட்டி 0 வாட்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் கீழே கொண்டு வந்தாள். பள்ளி விழும் பலனுக்கு நேர்மேலே பால் பைன் பேனாவால் கிறுக்கப்பட்ட அந்த எண்கள் பளிச்சென்று தெரிந்தது. 284624 எண்களை மனதுக்குள் எழுதி கொண்டாள் அக்ஷயா. மறுநாள் காலை 6 மணி. அக்ஷயாவை பார்த்து வேதம் ஆச்சரியப்பட்டாள். என்னடி இவ்வளோ சீக்கிரத்துல எழுந்திருச்சு குளிச்சு பட்டு படவையும் அதுமா கிளம்பிட்ட?
ஒரு கல்யாணம். கண்ணாடியை பார்த்து குங்கும பொட்டை திருத்திக் கொண்டே சொன்னாள். கல்யாணமா? யாருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அக்காவுக்கு. நேத்திக்கு ராத்திரி நீ சொல்லவே இல்லையே. மறந்துட்டேன், விடிய காலையில் தான் ஞாபகம் வந்துச்சு. கல்யாணம் எங்கே? அம்மாப்பேட்டை கல்யாண மண்டபத்துல. யோசித்து வைத்திருந்த பொய்களை தட்டுத்தடங்கள் இல்லாமல் திணறல் இல்லாமல் அவிழ்த்து விட்டாள். இந்நேரத்துக்கே போகணுமா? முகூர்த்தம் இப்பத்தானே வச்சிருக்காங்க. ஏண்டி என்னமோ மாதிரி பட்டும் படாம பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? வேதம் அவள் அருகே வந்து முகத்தை பார்த்தாள். எனக்கு ஒன்னும் ஆகல, நல்லாத்தானே இருக்கேன். கண்ணாடியை விட்டு நகர்ந்து வாசலுக்கு வந்து கால்களில் ஸ்லிப்பரை நுழைத்து கொண்டாள். நான் வரேன். தூங்கி எழுந்ததும் அப்பா கிட்ட சொல்லிடு. போயிட்டு எத்தனை மணிக்கு வருவ? 10 மணி ஆயிடும். வீட்டை விட்டு வெளியே வந்தாள் அக்ஷயா. எதிர் வீடுகளிலும் பக்கத்து வீடுகளிலும் சாணி தெளிப்புகள், கோலம் போடல்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்க, மெயின் ரோட்டுக்கு வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் நின்று இருந்த ஆட்டோக்களில் ஒன்றை பேரம் பேசி ஏறிக்கொண்டாள். ஸ்வர்ணபுரியில் எங்கேம்மா போடணும்? எக்ஸ்டென்ஷன்ல லாஸ்ட் கிராஸ். ஆட்டோ விடியற்காலையில் ஜில்லிப்பு ஆன காற்றை வீசிக்கொண்டு பறந்தது. சேலம் நகரின் மிக குறுக்கலான தெருக்கள் அந்த நேரத்திற்கு வெறிச்சிட்டு கிடக்க, ஆட்டோ சுதந்திரமாய் சீறியது. சுத்தமாய் 20 நிமிஷ ஆட்டோ பயணம் ஸ்வர்ணபுரி எக்ஸ்டென்ஷன் பனிப்புகையோடு வந்தது. லாஸ்ட் கிராஸ் ரோட்டின் கடைசியில் இருந்த சத்தியமூர்த்தியின் வீட்டு முன்னால் ஆட்டோ போய் நின்றது. நேரம் சரியாய் 6:30. போர்டிகோ வராண்டாவில் கூடை நாற்காலியே போட்டு அன்றைய தின நாளிதழோடு சாய்ந்திருந்த பரத்குமார் ஆட்டோவிலிருந்து இறங்கி கொண்டிருந்த அக்ஷயாவை பார்த்ததும் ஆச்சரியமாய் எழுந்தான். அவளை நோக்கி வந்தான். என்ன அக்ஷயா, காலங்காத்தால வந்திருக்க? சார்ஜை கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு ஒரு புன்னகையோடு பரத்குமாரை ஏறிட்டாள் அக்ஷயா. உள்ளே வாங்க பரத் சொல்றேன். அவளை கூட்டிக் கொண்டு உள்ளே போனான். என்ன பட்டு புடவையெல்லாம் அமர்க்கலமா இருக்கு? எங்கேயாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா? நோ, இது வேஷம். வேஷமா? ஆமா, உள்ளே வாங்க சொல்ற. வரவேற்பு அறைக்குள் உள்ளே நுழைந்து பக்கத்து இருக்கையில் சாய்ந்து கொண்டார்கள். அக்ஷயா மெதுவான குரலில் சொன்னாள். பரத், உங்க பிரதரோட ஃபேமிலியை நாசம் பண்ணினவனை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். நேத்து ராத்திரி என் வீட்டுக்கு வந்திருந்தான். திடுக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்தான் பரத்குமார். என்ன, அவன் உன் வீட்டுக்கு வந்தானா? எஸ். யாரவன்? அவன் யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல பரத். நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும். ஏதோ சத்தம் கேட்டு கண் விழிச்சேன் என்று ஆரம்பித்து எல்லா விஷயங்களையும் சொன்னாள் அக்ஷயா. மேவாவை தாங்கி கண்கள் சிவக்க கேட்டுக்கொண்டு இருந்த பரத்குமார், அந்த டெலிபோன் நம்பர் என்ன என்றான். 2846124. சேலம் டெலிபோன் நம்பர் இப்படி இருக்காதே. 5 டிஜிட்ஸ் அந்த மாதிரி தானே வரும். 84க்கு அப்புறம் ஐஃபன் இருந்ததா? ஆமா. அப்படின்னா அந்த 84 ஒரு கோடு நம்பர். ஏதாவது ஒரு ஊருக்கு அந்த கோட் நம்பரை டெலிஃபோன்ல கொடுத்துருப்பாங்க. பின்னாடி இருக்கிற அந்த 6124 பார்ட்டியோட நம்பர். ஆள் யாருன்னு இப்போ சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க பரத்? டெலிஃபோன் டைரக்டரியை பார்த்தா? அக்ஷயா ஆர்வமாய் கேட்டாள். நோ, அது கஷ்டம். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் கேட்டா நிமிஷ நேரத்துல என்ன ஊரு, ஆசாமி யாருன்னு சுலபமா தெரிஞ்சிடும். அருகே இருந்த டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து எக்ஸ்சேஞ்சுக்கு டயலை திருப்பினான் பரத்குமார். எக்ஸ்சேஞ்ச் பெண் உடனே லைனில் கேட்டாள். குட் மார்னிங், திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன். மேடம், நாங்க போலீஸ். ஒரு டெலிஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு. அது எந்த ஊரு, பார்ட்டி யாருன்னு தெரியல. குட் யூ ஹெல்ப் மீ? நம்பர் என்ன என்று அந்த பெண் கேட்க, பரத் நம்பரை சொன்னான். 2846124. ப்ளீஸ் பி இன் த லைன். பரத்குமார் வலது கையில் ரிசீவரை பிடித்துக்கொண்டு இடது கை நகங்களை கடித்து துப்பினான். நிமிஷ நேரத்திற்கு பிறகு அந்த பெண்ணின் குரல் வழிந்தது. சார், அந்த டெலிஃபோன் நம்பர் அட்ரஸை சொல்றேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? அழகிய நம்பி, XMP, செங்காட்டூர். செங்காட்டூரா? அது எங்க இருக்கு? நாமக்கல் ரோட்ல இருந்து 30வது கிலோமீட்டர்ல அந்த கிராமம் இருக்கு சார். XMP அழகிய நம்பியோட போன் நம்பர் அது. ரிசீவரை தட்டென்று வைத்தான் பரத்குமார். அக்ஷயாவிடம் திரும்பினான். உன்னோட வீட்டுக்கு வந்த ஆள் பேரு அழகிய நம்பியாம், XMPயாம், ஊர் செங்காட்டூராம். ஆளை போய் அமுக்கிடலாமா பரத்? இப்பவே, இந்த நிமிஷமே. எழுந்து உள்ளே போய் பரபரவென்று ட்ரெஸ்ஸை மாட்டிக்கொண்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். எதுல போறோம்? காரா? ஆமா.
அண்ணன் இருந்த நாளிலிருந்து இன்னும் காரை வெளியே எடுக்கவே இல்லை. அண்ணன் கொன்ற ஆசாமியை பார்க்க அவரோட கார்லே போறோம். வெளியே வந்தார்கள். வீட்டை பூட்டி கொண்டு கார் ஷெட்டுக்கு போய் காரை எடுத்து காம்பவுண்ட் கேட்டை விரியென்று தாண்டினார்கள். அந்த அழகியை நம்பி துரைராஜா எதுக்காக காப்பாற்ற நினைக்கிறான்? யோசிச்சியா அக்ஷயா? ஆக்சிலேட்டரை அழுத்தி கொண்டே கேட்டான் பரத்குமார். யோசிச்சேன் பரத், ஆனா எனக்கு எதுவும் பிடிபடல. அந்த துரைராஜ் கிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறானா அழகியை நம்பி? இவனோட சீக்ரெட் ஏதாவது அவன்கிட்ட மாட்டி இருக்குமா? சம்திங் இஸ் தேர். காரல் குகையை தாண்டி கோயம்புத்தூர் போகும் ரோட்டை வெட்டி கொண்டு நாமக்கல் போகும் ரோட்டில் பாய்ந்தது. என்னோட அப்பா அம்மா மேல எந்த தப்பும் இல்லை பரத். அவங்கள நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. நோ, நான் தப்பா நினைக்க மாட்டேன். அதிகார துஷ்பிரயோகத்திற்கு பணிஞ்சு போனவங்கள எப்படி என்னால தப்பா நினைக்க முடியும்? தே ஆர் ஹார்ம்லெஸ். இந்த அழகியை நம்பியே நாம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? எடுத்த எடுப்பிலேயே விஷயத்தை சொன்னா ஆள் அலர்ட் ஆயிடுவான். தப்பிக்க பாப்பா. மேலிடத்துக்கு விஷயத்தை கொண்டு போவா. பேசாம போலீஸுக்கு போயிட்டா? இங்க இருக்கிற போலீஸு அந்த அழகிய நம்பிக்கை விசுவாசமா இருக்கலாம். நான் சென்னை போய் போலீஸ் ஹை அஃபிஷியலுக்கு விஷயத்தை கன்வே பண்ணி ஸ்டெப்ஸ் எடுக்கலான்னு இருக்க. நீ என்ன நினைக்கிற அக்ஷயா? சிஎம் நல்லவர், அவருக்கு கூட நீங்க டெலிகிராம் தரலாம். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோட மரணம் சாதாரண விஷயம் இல்லை. கார் மல்லூரை தாண்டி ராசிபுரம் பிரிவு அருகே வந்தபோது ரோட்டோரமாய் அந்த கும்பல் தெரிந்தது. ஒரு போலீஸ் ஜீப் நின்றிருந்தது. எதிரே நின்றிருந்த வாகனங்கள் நின்று நின்று வந்து கொண்டிருந்தன. என்னாச்சு? தலையை வெளியே நீட்டி பார்த்தாள் அக்ஷயா. லாரிக்காரன் எவனாவது கவுந்திருப்பா. லாரி கவுந்த மாதிரி தெரியலையே பரத். ரோட்டோரமா ஒரு கார் நிக்குது, அவ்வளவுதான். எதிரே வந்து கொண்டிருந்த லாரிகள் போவதற்காக காரை நிறுத்தினான் பரத். ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டி கும்பலிலிருந்து தனியாய் பிரிந்து வந்து கொண்டு இருந்த ஒருத்தனை கையசைத்து கூப்பிட்டான். அங்கே என்னப்பா, ஆக்சிடென்டா? இல்ல சார், யாரோ ஒருத்தரை கத்தியால குத்தி கொன்னு இருக்காங்க. செத்தது யார்? கொஞ்சம் வயசான ஆளு சார். பேரு என்ன? பேரு என்னவோ நம்பின்னு சொன்னாங்க. முன்னாள் எம்பியா? சரியல் என்று கண்களை அதிர்ந்து போன பரத்குமாரும் அக்ஷயாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். காரை ஓரமாய் ஒதுக்கி நிறுத்தி இறங்கினார்கள். அந்த அம்பாசிடர் காரை சுற்றிலும் ஆர்வமான முகங்கள் அலைமோதி கொண்டு ஈர்க்க, அவைகளின் நடுவே கிடைத்த இடைவெளியில் காருக்குள் இருந்து எட்டி பார்த்தார்கள் பரத்குமாரும் அக்ஷயாவும். காரின் ஸ்டாரிங் மேல் அழகிய நம்பியின் பாதி முகம் திருப்பி போட்ட மாதிரி கிடந்தது. முதுகின் மையத்தில் ஒரு கம்பி சொருகி இருந்தது. ரத்தம் அதன் அடிவாரத்தில் உறைந்தி போய் சின்னதாய் ஒரு குளம் கட்டியிருந்தது. திருப்பப்பட்ட முகத்தில் கண்கள் பிரதானமாய் நிலைத்து போய் பல்வரிசை ஏற்குமாறை கிட்டியிருந்தது. சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் யாரையோ விசாரித்து கொண்டு இருந்தார். முதல்ல பார்த்தப்ப ரோட்ல வேற யாரும் இல்லையா? இல்ல சார். நீ அவ்வளவு விடிய காலையில எதுக்காக இந்த பக்கம் வந்த? நான் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார். எல்லாரும் அந்த பக்கமா ஒதுங்கி போங்க. காரை யாரும் தொடாதீங்க. கார் மேல உங்க கைரேகை விழுந்தா போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும். கான்ஸ்டபிள் ஒருவர் கும்பலை விரட்டி அடித்துக் கொண்டிருந்தார். பரத்குமாரும் அக்ஷயாவும் காருக்கு திரும்பினார்கள். முன் இருக்கையில் உட்கார்ந்திருந்தார்கள். பரத்குமார் காரை கிளப்பாமல் நெற்றியை பிடித்து கொண்டான். போலீஸுக்கு சிக்கிறதுக்கு முன்னாடி வேற யார் கையிலோ மாஜி எம்பி மாட்டிக்கொண்டு நடுரோட்டில் உயிரை விட்டிருக்காரு. இவனுக்கு இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவு கிடைச்சிருக்க கூடாது பரத். போலீஸ் கையில மாட்டி இவனோட வண்டவாளம் எல்லாம் வெளியே வந்து பேப்பர்ல பத்தி பத்தியா சிரிச்சிருக்கணும். இப்ப என்ன செய்யலாம் அக்ஷயா? என்னோட வீட்டுக்கு போகலாம். உங்க வீட்டுக்கா? எதுக்கு? எங்க அப்பாவை பார்த்து இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லணும். நான் கண்டிப்பா வரணுமா? வரணும். நம்ம 2 பேருக்கும் இருக்கிற தொடர்பு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும். அவங்களை என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கத்தானே போறீங்க. அந்த சந்தர்ப்பத்தை இப்பே பயன்படுத்தி கொள்ளலாம். உங்க அப்பா கோபப்பட மாட்டாரே? நோ. கான்ஸ்டபிள் ஒருவர் கத்தினார். சார், யார் சார்? அங்கே காரை நிறுத்தி இருக்கிறது, எடுங்க. மாச்சோரி வேனு வர நேரம். காரை கிளப்பினான் பரத்குமார். காரை அக்ஷயாவின் வீட்டு வாசல் அருகே நிறுத்தினான் பரத்குமார். அக்ஷயா முன்னதாக இறங்கி உள்ளே போக சமையல் அறையில் இருந்து அம்மாக்காரி வேதம் வெளிப்பட்டாள். மகளை பார்த்து, என்னடி கல்யாணம் முடிஞ்சு 10 மணிக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு போன, 8 மணிக்குள்ள வந்து என்று சொல்லிக்கொண்டே போனவள் வாசப்படியில் ஏறிக்கொண்டிருந்த பரத்குமாரை பார்த்ததும் முகம் மாறினாள். அக்ஷயா, யாரோ வராங்க. அவர் என் கூட தாமா வந்தாரு. யார் அவர்?
உங்க மாப்பிள்ளையா? என்னடி உளர்ற? நான் உளரல. அப்பா எங்கே? தூங்கிட்டு இருக்காரு. இன்னுமா தூங்கிட்டு இருக்காரு? கொஞ்சம் எழுப்பி விடம்மா. வாங்க பரத், ப்ளீஸ் உட்காருங்க. ஹாலில் இருந்த சோஃபாவை காட்ட பரத்குமார் தயக்கமாய் அதில் உட்கார்ந்தான். வேதம் அடுத்த அறைக்குள் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்பி கொண்டு வந்தாள். இடுப்பில் வேஷ்டியை இறுக்கி கட்டிக்கொண்டு தூக்க கலக்கத்தோடு எழுந்து வந்த ருத்ரமூர்த்தி முகம் நிறைய குழப்பத்தோடு பரத்குமாருக்கு எதிரே வந்து உட்கார்ந்தார். வேதம் சோஃபாவுக்கு பின்னால் இருட்டு நிற முகத்தோடு நிற்க அக்ஷயா சொன்னாள், அப்பா, இவர்தான் பரத்குமார், பிராசிக்யூட்டர் சத்தியமூர்த்தியோட தம்பி. நான் சொன்னேன்ல, நான் சென்னையில படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தது இவர் கூடத்தான். ருத்ரமூர்த்தி கோபமாய் நிமிர அக்ஷயா புன்னகைத்தாள். நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு கோபப்படுங்க அப்பா. இன்னைக்கு காலையில நானும் இவரும் ஒருத்தரை பார்த்துட்டு வரத்துக்காக கிளம்பினோம். அவர் வேறு யாரும் இல்ல. நேத்து ராத்திரி சரியா 1 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரே ஒருத்தர், அவரை பார்க்கத்தான். ருத்ரமூர்த்தியும் வேதமும் அதிர்ந்து போனார்கள். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அக்ஷயா தொடர்ந்தாள், இப்பவெல்லாம் எனக்கு ராத்திரியில ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் முழிப்பு வந்துடுது. அது தப்பா? நேத்துக்கு ராத்திரி 1 மணிக்கு அப்படித்தான். மாஜி எம்பி அழகிய நம்பி திருட்டுத்தனமா நம்ம வீட்டுக்கு நுழைஞ்ச வினாடி எனக்கு முழிப்பு வந்துருச்சு. அப்புறம் பதட்டமாய் குறுக்கிட்டாள் அம்மாக்காரி வேதம். அப்புறம் என்ன? அவர் பேசினது, நீங்க பேசினது, அவர் பணம் கொடுத்தது, நீங்க வாங்கி உள்ள வச்சது எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அக்ஷயா, ருத்ரமூர்த்தி தளர்ந்து போய் கூப்பிட்டார். என்னப்பா? அந்த வக்கீல் குடும்பத்தை நாசம் பண்ணினது அந்த அழகிய நம்பிதாம்மா. எங்களுக்கு அதுல சம்பந்தமில்ல. துரைராஜோட கேஸை நடத்த சொல்லி பணம் கொடுத்தான். வேண்டான்னு சொன்னால் அவனால் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வருமேன்னு பயந்து தான் நாங்க வாங்கிக்கிட்டோம். அந்த ஆளுக்காக இனிமே நீங்க பயப்பட வேண்டியதில்லப்பா. அக்ஷயா புன்னகையோடு சொல்ல நிமிர்ந்தார் ருத்ரமூர்த்தி. நீ என்னம்மா சொல்ற? நேத்தைக்கு ராத்திரி இங்க வந்துட்டு போன அழகிய நம்பி மல்லூருக்கு பக்கத்துல கார்ல யாரோ வச்சு கொலை பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பாட்ல இருந்துதான் இப்போ வரோம். முதுகுல இரும்பு கம்பியை சொருகி ரொம்பவும் கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. அந்த புண்ணியமான காரியத்தை பண்ணின ஆசாமி யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலான்னு பரத் சொன்னார். உங்களுக்கு தெரியுமாப்பா? அந்த அழகிய நம்பியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அக்ஷயா. துரைராஜ் தண்டனையிலிருந்து தப்பி வெளியே வரணும், கேஸை அவன் நடத்தினா மற்றவங்க அவன் மேல் சந்தேகப்படுவாங்கன்னு நினைச்சு பணத்தை கொடுத்து என்ன கேஸை நடத்த சொன்னான். திடீர்னு நடுராத்திரியில வீட்டுக்கு வருவான். கேஸை பத்தி ஏதாவது சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போவான். அவனை பத்தி வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாதுமா. பரத்குமார் கசப்பான ஒரு புன்னகையோடு உட்கார்ந்தவன் எழுந்தான். அக்ஷயா, நான் கிளம்புறேன். உங்க அப்பா அழகிய நம்பி விஷயத்துல ரொம்பவும் குழம்பி போயிருக்காரு. அவர்கிட்ட எது கேட்டாலும் இப்போ சரியா பதில் வராது. இந்த கொலை அமளியெல்லாம் ஓயட்டும், பின்னாடி வந்து பாத்துக்கலாம். தம்பி, ஒரு நிமிஷம், ருத்ரமூர்த்தி கூப்பிட்டார். பரத்குமார் நின்றான். என்ன என்பது போல் அவரை பார்த்தான். இந்த கொலை விஷயமா போலீஸ் என்னை தேடிட்டு வரமாட்டாங்களா தம்பி? உங்க 2 பேருக்கும் இடையே இருக்கிற தொடர்பு வெளியே யாருக்காவது தெரியுமா? அதை பத்தி எனக்கு தெரியல தம்பி. வெளியே யாருக்காவது தெரிஞ்சிருந்தா விஷயம் எப்படியும் போலீஸுக்கு போயிடும். விஷயம் போலீஸுக்கு போனா அவங்க நிச்சயம் உங்களை தேடி வந்துருவாங்க. ருத்ரமூர்த்தியும் வேதமும் முகம் வெளிரி போக பரத்குமார் எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு வெளியே வந்து காரில் பரவினான். நான் வர அக்ஷயா. அழகிய நம்பிக்கை கிடைச்ச தண்டனை மனசுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அந்த தண்டனையே நான் கொடுத்திருக்க கூடாதான்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவன் என் கைக்கு மட்டும் கிடைச்சிருந்தான்னா மில்லிமீட்டரா அவனை வெட்டி அணுவா கொன்னு இருப்பேன். ராஸ்கல் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். மனசை அழட்டிக்காம நீங்க புறப்படுங்க பரத். சாயங்காலம் நான் வந்து உங்களை பாக்குறேன். அக்ஷயா சொல்ல கார் கிளம்பியது. கார் மறையும் வரை பார்த்து கொண்டு இருந்த அக்ஷயா பிறகு உள்ளே வந்தாள். ருத்ரமூர்த்தி இன்னமும் திக்பிரமை பிடித்த நிலையில் உட்கார்ந்திருந்தார். அவரை நெருங்கினாள் அக்ஷயா. அப்பா, என்னம்மா, கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்கிறீங்களா? ருத்ரமூர்த்தி புரியாமல் எழுந்து நின்றார். அக்ஷயா அவருடைய வேஷ்டியின் கீழ்ப்பகுதியை சுட்டி காட்டினாள். வேஷ்டியில் அந்த இரத்தக்கரை எப்படி வந்ததுன்னு சொல்ல முடியுமாப்பா? ருத்ரமூர்த்தி சட்டென்று குனிந்து பார்த்தார். வேஷ்டியின் கீழ்போர்ஷன் மடிப்புக்குள் 4-5 இரத்த துளிகள் ஒழுகில்லாத வடிவங்களில் உறைந்து போய் தெரிந்தது. அழகிய நம்பியை காரிலிருந்து வெளியே எடுத்து ரோட்டோரத்தில் பரத்தி
ஒரு பழைய பேப்பரால் மூடியிருந்தார்கள். கார் நின்றிருந்த இடத்தை சாக்பீஸ் கோடுகளால் சிறைப்படுத்தியிருந்தார்கள். அமரர் ஊர்தி என்று இடுப்பில் பெயர் பொறித்த மார்ச்சுரி வேன் ஒதுங்கி நிற்க இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன் சப் இன்ஸ்பெக்டரை கையசைத்து கூப்பிட்டார். அவர் ஓடி வந்தார். ஸ்ரீதர் சார், பாடியை வெளியே எடுத்து காரை செக் பண்ணீங்களா? இன்னும் இல்லை சார். ஏன்? பாடியை செக் பண்ணீங்களா? பண்ணேன் சார். 700 ரூபாய் நோட்டும் ஒரு பெட்ரோல் பங்க் பில்லும் இருந்தது சார். வேற எதுவும் இல்லை சார். சரி, நீங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்ப ஏற்பாடு பண்ணுங்க. நான் காரை அலசி பார்த்துட்டு வரேன். டிராஃபிக்கு இடைஞ்சலா இருக்கிற கும்பலை அடிச்சு விரட்டுங்க. பாடியை பார்க்க கட்சிக்காரங்களை அலோவ் பண்ணாதீங்க. எஸ் சார் என்று சப் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் நகர இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன் காரை நோக்கி போனார். மெதுவாய் காரை ஒரு தரம் சுற்றி வந்து காரின் பின்பக்க கதவை திறந்தார். உள்ளே தலையை மட்டும் நீட்டி எத்தி பார்த்தார். சீட் சுத்தமாய் தெரிந்தது. காருக்குள் உடம்பை நுழைத்து சீட்டுக்கடியில் குனிந்து பார்த்தார். சிக்லெட் தாள்கள், காய்ந்து போல மல்லிகை சரம், ஒரு காலி சிகரெட் பாக்கெட். சீட்டின் இடுக்குகளில் கைகளை நுழைத்து தேறிவிட்டு முன்சீட்டுக்கு வந்தார் ஜெகதீஸ்வரன். முன்புற கண்ணாடியிலும் டேஷ்போர்டிலும் ரத்தம் சிதறிப்போய் உறைந்திருந்தது. பார்வையை உன்னிப்பாக்கி சீட்டுக்கு கீழும் சீட்டுக்கு அடியிலும் பார்த்தார். ஏறக்குறைய 3 நிமிஷங்கள். முகம் நிறைய பிரகாசத்தோடு காரை விட்டு வெளியே வந்தார் ஜெகதீஸ்வரன். அழகிய நம்பி மார்ச்சுரி வேனுக்குள் சிரமமாய் ஏறிக்கொண்டு இருக்க வேனை சுற்றிலும் நின்றிருந்த கும்பல் முண்டியடித்து கொண்டு கம்பி வலையின் உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அந்த நெடுஞ்சாலையின் 2 பக்க போக்குவரத்தும் ஸ்தம்பித்து போயிருந்தது. என்னங்க வேஷ்டியில் எவ்வளோ ரத்தம்? தள்ளி நின்றிருந்த வேதம் பதறி எடுத்துக்கொண்டு ருத்ரமூர்த்தியின் அருகே வந்தாள். ருத்ரமூர்த்தி குழப்பமாகி தன் காலை தூக்கி ஸ்டூலின் மேல் வைத்தார். வேஷ்டியை கணுக்காலுக்கு மேல் உயர்த்திவிட்டு சொன்னார், 4 நாளா காலில் ஒரு கட்டி புறப்பட்டு ஒரே இம்சையாக இருந்தது. இன்னைக்கு அந்த கட்டி பழுத்து உடைஞ்சு போயிருக்கு. அதான் ரத்தம். நானும் கூட என்னவோ எதனோ பயந்துட்டேன். இருங்க, நான் போய் டட்டாலும் பஞ்சு கொண்டு வரேன். வேதம் உள்ளே வேகமாக போக அக்ஷயா ருத்ரமூர்த்தியின் கால் புண்ணை பார்த்தாள். கணுக்காலுக்கு மேலே இரத்த சிவப்பாய் சப்பிட்டு போயிருந்தது அந்த கட்டி. அதிலிருந்து இரத்தம் ஏற்கோடாய் வழிந்து உறைந்து போயிருந்தது. வேஷ்டியின் உள்பக்க மடிப்பிலும் இரத்த தீற்றல்கள் தெரிந்தது. வாசலில் காலிங் பெல் அடித்தது. வெடிங்குண்டு வீச்சால் இடிந்து போன சுவர்களை புதுப்பிக்கும் படியை மேற்பார்வையிட்டு கொண்டு இருந்த பரத்குமார் வாசலை நோக்கி திரும்பி பார்த்தான். கதவின் குமிழியை பற்றி திறந்தான். வெளியே இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன் நின்று இருந்தான். காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே மோட்டார் பைக் வெயிலில் கண்ணாடி பாத்திரமாய் மின்னியது. ஹலோ இன்ஸ்பெக்டர், வரவேற்ற பரத்குமார் கதவிலிருந்து விலகி அவர் உள்ளே வர இடம் கொடுத்தான். அவர் உள்ளே வந்து கொண்டு கேட்டார், என்ன மிஸ்டர் பரத், உள்ளே ஏதாவது கட்டிட வேலையா? எஸ், வெடிகுண்டால் தகர்ந்து போன சுவர்களை புதுப்பிச்சிட்டு இருக்கேன் சார். புதுப்பிச்சுட்டு இந்த பங்களாவை வித்துடலான்னு இருக்க. ஏன்? அண்ணன் இல்லாத இந்த ஊர் எனக்கு பிடிக்கல. பங்களாவை வித்துட்டு சென்னைக்கு போய் செட்டில் ஆயிடலான்னு ஒரு எண்ணம். உள்ளே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 3 பேர். ஏன் இன்ஸ்பெக்டர், ஏதாவது என்கொயரியா? எஸ், வாங்கல அந்த ரூமுக்கு போயிடலாம். போனார்கள். இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரனுக்கு சோபாவை காட்டிவிட்டு தன் நாற்காலியில் உட்கார்ந்தான் பரத்குமார். ஜெகதீஸ்வரன் ஒரு புன்னகையோடு அவனை பார்த்தார். என்ன இன்ஸ்பெக்டர் பார்க்குறீங்க? ஒன்றுமில்ல. மாஜி எம்பி அழகிய நம்பியை தீர்த்து கட்டிட்டு அந்த பதட்டத்தை கொஞ்சம் கூட காமிக்காம உங்களால் எப்படி இவ்வளவு இயல்பாகி இருக்க முடியுதுன்னு பார்க்கறேன். பரத்குமார் திமிக்கென்று நிமிர்ந்தான். உதடுகள் அதிர்ச்சியில் பச் என்று ஒட்டிக்கொள்ள வார்த்தைகளுக்காக திணறினான். இன்ஸ்பெக்டர். சாரி மிஸ்டர் பரத்குமார், ஒரு கொலையை செய்வது அவ்வளவு சுலபமல்ல. உங்களுக்கே தெரியாம நீங்க விட்டு போன தடயம் உங்களை காட்டி கொடுத்துருச்சு. ஒருத்தரை கொலை செய்ய போகும்போது ஷர்ட் பாக்கெட்ல முக்கியமான தடயங்கள் வச்சுட்டு போகக்கூடாது. சில சமயத்துல அந்த தடயம் கீழே விழ சான்ஸ் இருக்கு. சார், அழகிய நம்பியோடு நீங்க போராடின சமயத்துல இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டு விழுந்திருக்கலாம் இல்லையா? சொல்லிக்கொண்டே தன் உள்ளங்கையில் மறைத்து வைத்திருந்த அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பரத்குமாரிடம் நீட்டினார் இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன். போட்டோவில் பார்வையை போட்டான் பரத்குமார். போட்டோவில் அக்ஷயா சிரித்தாள். வித் லவ் என்ற வார்த்தைக்கு கீழே அக்ஷயா பரத்குமார் என்ற கையெழுத்து இருந்தது. உங்க பிரதரோட தகடக்கிரியை நடந்த சமயம் அந்த பொண்ணை, ஐ மீன் அக்ஷயாவை கிரேவி ஆர்ட்ஸில் பார்த்த.
உங்களுக்கு ஆதரவு சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா? பரத்குமார் வியர்த்து போன முகத்தோடு தலையாட்டினான். இன்ஸ்பெக்டர் மெல்லிய குரலில் கேட்டார். சொல்லுங்க, அழகிய நம்பியை மல்லூருக்கு பக்கத்தில் கார்ல வச்சு எப்படி தீர்த்து கட்டினீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க மிஸ்டர் பரத்குமார். பரத்குமார் தலை குனிந்து தன் நகக்கண்களை பார்த்து கொண்டே சொன்னான். என் பிரதரோட குடும்பத்தை நாசமாக்கியது ஒருவேளை அக்ஷயாவின் அப்பாவா இருக்குமோன்னு என் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு இன்ஸ்பெக்டர். நேற்று ராத்திரி அக்ஷயாவோட வீட்டை கண்காணிக்க ஆரம்பிச்சேன். காரை ரோட்லயே நிறுத்திவிட்டு அக்ஷயாவோட வீட்டுக்கு எதிரே இருந்த திண்ணை மேல இருட்டில் மறைஞ்சு உட்கார்ந்துட்டேன். சரியா 1 மணிக்கு அழகிய நம்பி வந்தார். எனக்கு அழகிய நம்பியை ஏற்கனவே தெரியும். இந்த ஆள் எதுக்காக அக்ஷயா வீட்டுக்கு வரணும்னு என் மனசு யோசிக்க ஆரம்பிச்சது. உள்ளே போயிட்டு வெளியே வந்தவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அழகிய நம்பியும் கார்ல தான் வந்தார். கார்ல அவரை சேஸ் பண்ணினேன். அக்ஷயாவோட வீட்டுக்கு இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்துட்டு போறீங்கன்னு நான் கேட்ட கேள்வியில தகராறு ஆரம்பமாகி என்னை தாக்க ஆரம்பிச்சாரு. உங்க அண்ணனை அனுப்பி வச்ச இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன்டான்னு கத்தி கொண்டு ஒரு நீளமான கம்பியை எடுத்துக்கிட்டு என் மேல பாஞ்சாரு. நான் தடுத்து அவரை மடக்கி அதே கம்பியால் அவரை குத்தி கொன்னேன். பாடியை டிரைவிங் சீட்ல தூங்குற மாதிரி உட்கார வச்சுட்டு நான் திரும்பிட்டேன். டோன்ட் வரி மிஸ்டர் பரத்குமார். இந்த போட்டோவை நீங்களே வச்சுக்கிட்டு அழகிய நம்பியை இந்த நிமிஷத்திலிருந்து மறந்துடுங்க. சார், ஆஸ் ஏ போலீஸ்மேன் நான் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் சொல்கிறேன். 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு அழகிய நம்பிக்கை கோர்ட்டுக்கு தர வேண்டிய மரண தண்டனையை நேற்று ராத்திரி 2 மணிக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. சார், அடுத்த வாரத்தில் எனக்கு ரிட்டையர்மெண்ட். நான் பார்த்த கடைசி கேஸும் இதுதான். நான் இங்கே வந்து உங்களை பார்த்ததையும் பேசினதையும் மறந்துடுங்க. உங்கள் பிரதர் விஷயத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் முறையான விசாரணை மேற்கொள்ளல. அண்டர் கிரவுண்டில் இருந்த அழகிய நம்பியை அடையாளம் கண்டுகிட்டு தண்டனையை வழங்கியிருக்கீங்க. தியாகேசரை கொலை செஞ்சது துரைராஜ் தான். இருந்தாலும் அந்த கொலையை செய்யும்படி தூண்டிவிட்டவன் அழகிய நம்பி. வரி ஏய்ப்புக்காக 10 லட்சம் ரூபாய் சொத்தை துரைராஜுக்கு பினாமியா எழுதி வச்சு அவன் கொலை குற்றத்துக்காக போலீஸ்ல மாட்டினதும் அழகிய நம்பிக்கு பகிர்னு ஆயிடுச்சு. துரைராஜுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா அவனுக்கு பின்னாடி சொத்து பூராவும் அரசாங்கத்துக்கோ இல்லைன்னா வேற யார் கைக்கோ போயிடுன்னு துரைராஜை காப்பாத்துறதுக்காக அழகிய நம்பி முயற்சி செஞ்சான். அந்த முயற்சிக்கு சட்டமும் போலீஸும் அவனுக்கு கை கொடுத்த அதிர்ச்சியை என்னால் தாங்கிக்க முடியல பரத்குமார். சட்டப்படி நீங்க கொலை செஞ்சது தப்புதான். ஆனா உங்க பிரதர் விஷயத்துல சட்டமே தப்பா நடந்திருக்கு. அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது நீங்க வழங்கின இந்த உடனடி தீர்ப்புல எனக்கு ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. பரத்குமார், எனக்கு பின்னாடி இந்த கேஸ் யார் கைக்காவது மாறும். அப்படி மாறினாலும் உங்களை ட்ரேஸ் அவுட் பண்றது கஷ்டம். உங்க பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கு. இல்லைன்னா அக்ஷயாவோட போட்டோ என் கைக்கு கிடைச்சிருக்காது. அக்ஷயாவுக்கும் உங்களுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு என்னை மறக்காம கூப்பிடுங்க. நான் வரேன். வித் யூ ஆல் தி பெஸ்ட். பரத்குமாரின் கையை பற்றி குலுக்கிவிட்டு காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே நின்று இருந்த பைக்கை நோக்கி போனார் இன்ஸ்பெக்டர் ஜெகதீஸ்வரன். ஆச்சரியத்து போய் நின்று இருந்த பரத்குமார் தன் கையில் இருந்த அக்ஷயாவின் போட்டோவை பார்க்க, போட்டோவில் இருந்த அக்ஷயா சந்தோஷமாய் கண்ணடித்து சிரித்தாள். வெளியே ஜெகதீஸ்வரனின் மோட்டார் பைக் புறப்படும் சத்தம் கேட்டது. திரு ராஜேஷ்குமார் அவர்களின் நாளும் தெரிந்து கொள் முற்றும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.